அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். ரம்ஜான் பண்டிகைக்காக இந்த சேலையை நான் கட்டியிருக்கிறேன். மக்கள்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்துலாம் நான் அப்புறம் லுங்கி தான் கட்டுவேன். இன்னைக்கு மட்டும் பெருநாளுக்காக ரம்ஜான் பண்டிகைக்காக நான் கட்டியிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சட்டி வச்சாச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது மிளகு கறி செய்ய போறோம். ரம்ஜான் பண்டிகைக்கு நாங்க எப்போதும் மிளகு கறி தான் காலையில செய்வோம். பூரி செய்வோம், அதோட பாயாசமும் செய்வோம். இந்த கட்டி இதுக்குள்ள கறிக்கு லாய்க்கு எப்படி நடக்குது இல்லையா? நல்ல கல்ல ஆமா, இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது வேணும். எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம் வந்துருச்சு. உடம்பு நல்ல கறி, நல்ல கறி. நல்லெண்ணெய். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லெண்ணெய் ஊத்துறேன், பார்த்துக்கங்க மக்கள்கள். நல்லெண்ணெய் ஊத்தியாச்சு. இனிமேலுக்கு இது கடலெண்ணெய். 2 எண்ணெய் ஊத்துனாத்தே டேஸ்டா இருக்கு. மிளகு கறி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. இதே மாதிரி செய்யுங்க. நீட்டு மிளகா போட்டு முதல்ல வறுக்கிறேன். எண்ணெய் காயுது. இந்த பாருங்க, இதை வறுத்து எடுத்துக்கிறேங்க. எல்லாத்தையும் இதை வறுத்து எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டா வர. இப்போ வெங்காயம் போடுவோம். அது என்ன வெங்காயம்? பெரிய வெங்காயம் தான். சரி, நான் என்கிட்ட கூட இருந்துச்சு வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாமே, என்கிட்ட கூட இருக்கு. வெங்காயம் வறுவலாகுது. நல்லா பார்த்துக்குங்க மக்கள்கள். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். ஆனா நீங்க இதை செய்யணும், அதே ரொம்ப முக்கியம். நீங்க செஞ்சு பாருங்க, இதே மாதிரி செய்யுங்க, நல்லா இருக்கும். நான் என்ன அதுக்குள்ளதெல்லாம் காட்டுறேன். அது வெங்காயம் வதங்கிடுச்சு மாமி. சரி, போடலாமா? நல்லது, போடுவேன். ரொம்ப போடக்கூடாது, அளவோட போடுவேன். பாத்துக்கங்க மக்கள் எல்லாம் பாருங்க, எப்படி போடுறோம்னு பாத்துக்கிறோங்க. அந்த கறிக்கு ரொம்ப போட்டா நல்லா இருக்காது. மிளகு கறிக்கு போதும், போதும், இது போதும். இதுக்கு மேல போட வேண்டாம். கீழே போதுமா? ஆமா, அது கறி குழம்பு கிட்ட போடுவேன். நிறைய மிளகா பொடி போட போறேன். கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். இதை போட்டு மிளகா பொடி போட்டுட்டேன். அதையும் போடுங்க. எப்படிலாம் செய்யணும்னு பாத்துக்கோங்க. அப்புறம் அவ்வளவுதான், தூக்கி கொட்டிடுவேன். தக்காளி இப்ப போடுவீங்களா, லாஸ்ட்ல போடுவீங்களா? இதுல போடுவேன். கறியில கொஞ்சம் மஞ்சத்தூள் கறியில போடுவேன். பாரு, மட்டன்ல போட்டுட்டேன். அவ்வளவுதான். வெந்துட்டு அந்த வாசனை நல்லா இருக்கும். மிளகா வாசனை அந்த மாதிரி வரும். வாசனை வந்துருச்சு. போட்டுட்டா இந்த இப்ப கறி மட்டனை போடுறேன், கறியை போடுறேன். போட்டுட்டேன். கிண்டு கிண்டு. அது பயப்பட வைக்கிறது. என்ன எப்படி ஊற்றி செய்யறது? இதான் உப்பு போடுங்க. உப்பு போடு. இப்ப பாருங்க, இந்த உப்பை தூவேன். அவ்வளவுதான். கிண்டு. இந்த டக்குன்னு தூவிக்கிறங்க, பாத்துக்கிறங்க. அப்புறம் பாருங்க, நான் காட்டுறேன். உப்பை பார்த்துக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூவிக்கலாம். உடனே எல்லாத்தையும் போடுறது. இப்ப கறியில சேர்ந்து வேகும் அந்த உப்பு, நல்லா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த மிளகு கறி யார் சொல்லி கொடுத்தா மாமி உங்களுக்கு? நானா என்னுடைய உத்தியிலதான் நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டேன். நான் யாரும் என்னவும் சொல்லி தரல. என்னுடைய சமையல் என்னுடைய எப்படி எல்லாம் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த சமையலை கண்டுபிடிச்சேன் நான். அப்படியா? நான் யார்ட்டையும், என் மாமியாரு, எங்க அம்மா, யாருடைய இதுலயும் நான் இதை கண்டுபிடிக்கல. நானா கண்டுபிடிச்சுக்கிட்டேன். இந்த இது 1.5 கப்பு தண்ணி ஊத்தி வேக போட்டு வைப்போம். இதுக்குள்ளதான் இருக்கு எல்லாம். இந்த அஞ்சரை பெட்டியில இருக்கு. இதை இப்ப சேர்ப்பேன். இதுல சீரகம், மிளகுதான் சேர்ப்பேன். இனி மத்தது எதுவும் சேர்க்க மாட்டேன். இந்த மிளகா சேர்ப்பேன், இந்த காஞ்ச மிளகாயும் சேர்ப்பேன். இதுல உள்ளதுல மிளகும் சீரகமும் சேர்ப்பேன். ஒன்னும் கொஞ்சம் நைஸா இருக்கும் சீரகத்தூள், ஒன்னும் கொஞ்சம் குறகுறப்பா இருக்கும். இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு என் கணவர் இருக்கும்போது, என் புருஷன் இருக்கும்போது நைட்டு 1 மணியில இருந்து கறி செய்வேன், கறி குழம்பு செய்வேன், தால்ச்சா செய்வேன், கறியை வறுவல் பண்ணுவேன், சுக்கா வறுவல் பண்ணுவேன். அப்புறம் ஈரலையும் கிட்னியும் வேற பொரியல் பண்ணுவேன். இத்தனை ரகம் செஞ்சு வைப்பேன். கரெக்டா 3 மணிக்கிட்ட வந்துடும். அதுக்கு பின்னால இது பிணைஞ்சு
பூரிக்கு மாப்பனஞ்சு அதையும் போடுவேன். அப்புறம் வந்து இந்த பால் பாயாசம்னு சொல்லி காய்ச்சுவேன், சூப்பரா இருக்கும். எல்லாம் செஞ்சு விடிஞ்சு எல்லாரும் வந்து குளிச்சுட்டு தொழுதுட்டு வந்து சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரெடியா சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு யாராருக்கு எங்க பிரியாணி மத்தியானம் கறி எடுத்து பிரிட்ஜில் வச்சிருக்கேன். அப்புறம் பிரியாணி மட்டும்தான் ஆக்குவேன். எல்லாம் ஊற்றி மக்களுக்கு நிறைய கொடுப்பேன். என் பிள்ளையெல்லாம் வருவாங்க சாயங்காலம் மதியத்துக்கு பட்டு அவங்க வீட்டுல பெருநா கொண்டாடிட்டு வந்து அந்த இதை சாப்பிடுவாங்க. பிரியாணி, தாளிச்சா, கறிக்குழம்பு, ஈரல் பொரியல், அப்புறம் வந்து கறி வறுவல் எல்லாம் செய்வேன். மொத்தம் அந்த மாதிரி மிளகு கறி இந்த மாதிரிலாம் செஞ்சு நல்லா கொடுப்பேன். எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க. மதியத்துக்கு பிரியாணி அந்த மாதிரி சாப்பிடுறது. ஆனா அந்த நினைப்பு எனக்கு ரொம்ப வந்துருச்சு. மக்கள்களா எனக்கு அந்த இதெல்லாம் நினைவுகள் வரும். நம்ம இப்ப வந்து படுத்திருக்கிறோம், இப்படி இருக்கு, நம்ம செய்யலையே அப்படின்னு ரொம்ப கவலை கொடுக்கும் இப்ப கூட. அதனால இப்ப கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒவ்வொன்றா செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆனா இப்ப காலங்கள்ல உங்களுக்கு வந்து செய்யறது கஷ்டம்னே. நீங்க வேலை செய்யறீங்க, ஆபீஸ்ல போய் படிச்சுட்டு நீங்களும் சம்பாதிக்கணும், உங்க கணவரும் சம்பாதிக்கணும், ரொம்ப கஷ்டம்தான். அதோட தான் செஞ்சு பாருங்க. நல்லா ஒன்று சனி ஞாயிறு லீவு இருந்தா அப்போ போய் செஞ்சு பாருங்க, செஞ்சு சாப்பிடுங்க. ஹோட்டல்ல எல்லாம் ரொம்ப நினைக்காதீங்க. மாசத்துல ஒரு தடவை 2 தடவை ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா. பாயசம் சாப்பிட்றியாம்மா? பாயாசம் சாப்பிடுறேன், அதாக்கா நல்லா இருக்கும். பால் பாயாசம் சபினா பண்ணது என் மருமகள். நல்ல வாசம் அடிக்குது பாருங்க, மிளகா வாசம் கொஞ்சமும் போட்டு இருக்குது. அது வறுத்து எண்ணெயில போட்டுறது வாசம் அப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. இன்னும் வந்து அதை திறந்து போட்டு நான் செஞ்சு காமிப்பேன். இன்னும் கொஞ்சம் மசாலா முடியும், ரொம்ப எல்லாம் போட்டக்கூடாது, ஒரு அளவா போடணும். எல்லாம் சூப்பரா ருசியா இருக்கு. எதையுமே கண்ட வாக்குல போடக்கூடாது மசாலையில. நான் இதை எடுக்க போறேன். வாசம் வந்துருச்சு, வெந்துருச்சு, கறி வாசம் வந்துருச்சு. இது வெந்துருச்சு, நான் இறக்கிடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கல்யாணம் 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 அப்படி சொல்லணும். கல்யாணம் கல்யாணம் எப்போதுமே நல்ல சிறப்பா இருக்கும். குடும்பம் சிறப்பா ஓடிக்கிட்டு. பூரி சுட்டுட்டியா? பூரி சுட்டேன். அப்ப சரி, நல்லா இருந்துச்சு பாயாசம் நீ செஞ்சு. அப்படியா? சரி, கறி வந்துருச்சா? கறி வெந்துருச்சு, வாசம் வந்துருச்சு. பாக்குறியா? வாசம் வந்துருச்சு. நீங்க திறக்கலாமா? திறந்துட்டு என்னது? அது பயப்பட மாட்டேங்குது, வயசாச்சுன்னு. சரி சரி, நீ மசாலாவை போடுங்க. மசாலாவா இருங்க. இங்க பாருங்க, இது வந்து தக்காளி சாறு புளிஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த மிளகு கறிக்கு தக்காளி எல்லாம் அறுத்து போடக்கூடாது, ஊத்துறேன் அவ்வளவுதான். அதுக்குள்ள புளிப்புத்தன்மை அவ்வளவுதான். அப்படி புளிஞ்சு வச்சுக்கிறேங்க தக்காளி. ஆமா. நீ இதுக்கு மேல வந்துனா இந்தாங்க இந்த சீரகத்தூள், நைஸ் தூள். இது வந்து நைஸான தூள் போடுறேன். அது அப்புறம் இது வந்து குறகுறன்னு அரைச்ச தூள், கொஞ்சம் நிறப்பா இருக்கும். என்கிட்ட மிளகு கறியில, அதனால அப்படி கொஞ்சம் நிறப்பா போடுவேன். அப்புறம் வந்து இந்த மிளகு போடுவேன். மிளகு கொஞ்சம் நேரம் செஞ்சு போட்டாலும் சரி, இப்போ போட்டாலும் சரி. இதை கிண்டுறேன். மிளகு தூள் இதெல்லாம் தூள்லாம் அப்படியே கிடக்குந்து கிண்டி விடுறேன். அப்பதான் எல்லா இடமும் பறந்து வரும். உப்பு பார்க்க போறேன், பார்த்துக்கோங்க எப்படி பார்க்கறேன்ட்டு. கையே மதிப்பாயிருச்சு, போதும். உப்பு இருக்கு, போட்ட உப்பு பத்தலைண்டாத்தே இன்னும் கொஞ்சம் போடணும். போடக்கூடாது, இப்ப போடக்கூடாது. நான் கரெக்டா போட்டேன். மிளகாய் பாருங்க, ஃபர்ஸ்ட்லயே வறுத்து வச்சேன். இந்த குச்சி மிளகா இது வந்து கொஞ்சம் வாசத்துக்கு போடணும். லாஸ்ட்ல போட்டு கிண்டி விட்டா சூப்பரா இருக்கும் மிளகு கறி. இந்த வாசம் சேர்றது நல்லா இருக்கும், சாப்பிட ருசியா இருக்கும். மிளகு போட்டுருவா? அப்படியும் போடாத, நான் வச்சுக்கிறேன். நான் வச்சுக்கிறேன். மோசமான மிளகாய் இருக்கும், நல்ல வாசம். உப்பு கரெக்டா இருக்கு, நல்ல வாசமா இருக்கு. வாசமா இருக்கு. அதாவது மிளகாத்தூள் அதுதான் எப்படி சேர்க்கிறோமோ அந்த வாசம் அப்பட்டே வரும், நல்லாவும் இருக்கும், டேஸ்டா இருக்கும். என் வீட்டுக்காரருக்கு, என் புருஷனுக்கு வந்து நான் செஞ்சாத்தே பிடிக்கும். வேற யார் செஞ்சாலும் பிடிக்காது. சமையல் எது செஞ்சாலும் நான் தான் செய்யணும். எனக்கு தலைநோவு. ஹோட்டல் சமையல்லாம் ஒரு 4 நாளைக்கு 2 நாளைக்கு தெரியும், சீச்சி அது நல்லாவா இருக்குன்னு சொல்லுவாங்க. தண்ணி அதுல உள்ள தண்ணி சுண்டிக்கிட்டு நல்லா வத்திக்கிட்டு இருக்கு. அது சேர்ந்துருச்சுன்னா சூப்பரா இருக்கும் சாப்பிடுறது. மசாலைலாம் ரொம்ப போடாதீங்க. இதே மாதிரி செஞ்சு நீங்க பாருங்க, கவனம் பண்ணி, நல்லா இருக்கு. அதை எடுத்து போடும். அதே மற்ற கறிலாம் அந்த கறிலாம் வந்துடும் ஈஸியா.
பாருங்க. நீங்க பாரு கையை வச்சு இந்த தண்ணியில தொட்டுக்கிட்டு ஆமா, கொஞ்சம் இதுவா இருக்கு. அது ஒன்று இது அது வந்து அமுங்கிருச்சுல மினிட்ஸ். அப்ப அந்த வெந்துருச்சு நான் பார்க்கவே மாட்டேன் இது வந்துடும் தண்ணியில வத்த முடியும். கொஞ்சம் இருக்கணும். எவ்வளவு எண்ணெய் ஊத்தினேன் அதுல உலகு பத்தியா வருது. உப்பு லைட்டா போடுவா. உப்பு போட உப்பு போடணுமா? பாருங்க. இந்த வத்துமே தண்ணி கச்சு போகும். தண்ணி வத்தான். நல்ல வாசமா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரெடி ஆயிருச்சு. மிளகு கறி ரெடி ஆயிருச்சு. ஐயா சாப்பிடலாம். என்ன பூரி வேணுமா? பூரி வேணாம். தட்டு எடுத்துருவா போய். போதுமா? ஒரு தட்டு எடுத்து கொடு. ஏக்கா நான் திங்கிற கறியை நான் எடுத்துக்கிறேன். தோல் தூரம் திங்கிற இந்த இவனுக்கு லைட்டா போடுங்க. ஒரே ஒரு இருவதா திங்கி வைங்க. போய் சாப்பிட்டு வைக்கியா? கேவுக்கு பூரி. நிறையும் நல்லா கறி வெந்து சாப்பிடுறோம். பூரியோட சாப்பிடுறோம். மக்கள் எல்லாம் பாருங்க நல்லா இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. புருஷன் புள்ள எல்லாரும் சேர்ந்து நல்லா செஞ்சு இப்படி சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். இதே விட்டு அது பிஸ்மில்லா ரஹ்மா நிறையும் நல்லா இருக்கு. வாசமா இருக்கு. அந்த மிளகோட இது அந்த சீரகம் நுணுக்கி போட்டது அந்த இப்படி போட மிச்சம் போடக்கூடாது. அளவோட போட்டது எல்லாமே நல்லா இருக்கும். எவ்வளவு டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி எந்த கடையிலையும் தர மாட்டாங்க உங்களுக்கு. கண்ட்ரி கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க.